السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மண்ணையும் விண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரைக்குள் செல்வதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொன்ன ஒரு அறிவுரையை உங்களுக்கு மத்தியில் நினைவூட்டுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தான் அனுப்பிய தூதரை பார்த்து பேசுகிறான். வதக்கிர், நபியே, நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசம் என்பது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான்.
நீங்கள் திருமறை குரானை எடுத்துக்கொண்டாலும் நபிகளாருடைய பொன்மொழிகளை எடுத்து பார்த்தாலும் ஏற்கனவே முன்பே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு இருக்கும். அதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? அந்த விஷயம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருப்பதால் இறைவன் திருமறை குரானிலேயே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பல இடங்களில் பேசுவான். இப்படி ஒரு விஷயம் எத்துணை முறை இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் சொல்லப்பட்டாலும் அவர்கள் அதை ஒரு சலிப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். என்ன சொன்னதையே சொல்றாங்க, பேசுனதையே பேசுறாங்க, வேற தலைப்பே கிடைக்காதான், பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா அப்படின்னு ஒரு இறை நம்பிக்கையாளன் சிந்திக்க மாட்டான். ஒரே தலைப்பு, ஒரே விஷயம் எத்துணை முறை சொல்லப்பட்டாலும் அதிலிருந்து ஏதேனும் ஒரு பயனை தான் பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி தன்னுடைய தூதரிடத்தில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். முன்பு சொல்லப்பட்ட செய்தியை மீண்டும் சொல்லப்படலாம். அதை நாம் ஒரு சலிப்பாக எடுத்துவிடக் கூடாது. ஒவ்வொரு முறை நம்மிடத்தில் சொல்லப்படும் பொழுதும் அதிலிருந்து ஏதேனும் ஒரு பயனை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை உங்களுக்கு மத்தியில் பதிய வைத்து என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி ஓட்டம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவதற்கான காரணம் என்ன? காலையில கண் விழிக்கிறோம், வியாபாரத்துக்கு போறோம், கடைக்கு போறோம், ஆபீஸுக்கு போறோம். இவ்வாறு நாம் ஓடுவதற்கான காரணம் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நோக்கி நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவிற்கு மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் சம்பாதித்தால் போதுமானது, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாய் இருந்து விடலாம் என்ற அளவுக்கு மனிதன் சிந்திப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதான். மனிதனுடைய சிந்தனையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசும் பொழுது அவனுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே அவனை நிரந்தரமாக வாழ வைத்துவிடும், மகிழ்ச்சியாய் வாழ வைத்துவிடும் என்ற சிந்தனை மனிதனுக்கு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்குது. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், வியாபாரத்துக்கு போகணும், காசை சேமிக்கணும், பொருளாதாரம் இருந்தால்தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னா என்னப்பா வேணும்? காசு இருந்தா போதும், பொருளாதாரம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று மனிதன் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறான். சென்னையில வேலை பார்க்கிறான், பொருளாதாரம் கிடைக்கலையா வெளிநாட்டுக்கு போகலாம். தன்னுடைய வாழ்நாளில் முக்கால்வாசி காலங்களை வெளிநாட்டிலே செலவழித்து பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருவான். பெரிய ஒரு லட்சாதிபதியாக ஆகிவிடுவான். அந்த காசை எடுத்துட்டு திரும்ப தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்நாள்ல முக்கால்வாசி காலம் முடிஞ்சு போயிருக்கும். இளமை பருவங்களை எல்லாம் வெளிநாட்டிலே செலவழித்திருப்பான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக. இப்போ காசு இருக்குது, ஆனால் அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கான ஒரு ஆற்றல், ஒரு திடகாத்திரம் அவனிடத்துல இருக்காது. முதலில் இளமை பருவத்தில் இருப்பான், நல்ல தெம்பு இருக்கும், ஆற்றல் இருக்கும், காசு இருக்காது. சரி காசு சம்பாதிக்கலான்னு போவான், பொருளாதாரம் கிடைத்துவிடும், தெம்பு இருக்காது, திடகாத்திரம் இருக்காது, திரும்ப ஒரு கவலை. முதல்ல நம்ம கிட்ட காசு இல்லை, ஒரு ஆற்றல் இருந்தது, ஆனால் தற்பொழுது நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் இதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வயசு நம்ம கிட்ட இல்லையே. எதையும் சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துடும் சொல்றாங்களே, இதெல்லாம் இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, மறுபடியும் ஒரு மனக்கவலை. பொருளாதாரத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அது மிகவும் தவறான சிந்தனை என்பதற்கு இந்த உதாரணமே நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சற்று நாம் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திப்பதற்காக வராங்க. வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உமர் அவர்கள் பார்த்த மாத்திரமே கண்ணீர் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே புரியல. யபுனல் ஹத்தாப் மா யுபுகிக், ஹத்தாவுடைய புதல்வரே உங்களை அழச் செய்தது எது? எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உமர் அவர்களை பார்த்து நபிகளார் கேட்கிறாங்க. உடனே உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் படுத்திருக்கும் இந்த பாய் உங்களுடைய விலாப்புறத்திலே ஒரு அச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய அறையில் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லையே? கைசர் நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக மாட மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய அரசர் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்றேன். கவலைப்பட்ட நிலையில் உமர் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான பதில் சொல்றாங்க. ஹத்தாபுடைய புதல்வரே, அமா தர்லா அன் தகூன லனல் ஆகிரா வலஹும் துன்யாம், நமக்கு நாளை மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு இந்த உலக வாழ்வுதான் என்பது உங்களுக்கு நிம்மதி அளிக்கவில்லையா? எப்பேற்பட்ட ஒரு பதில் பாருங்கள். நபிகளாரை போன்ற ஒரு ஏழையை நாம் பார்த்திருக்க மாட்டோம். பல மாதங்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே அடுப்பெரிந்தது கிடையாது. யாராவது ஒருவர் அப்படி இருக்கிறோமா? ஒரு நாள் என் வீட்டில் அடுப்பெரியல யார் சொல்ல முடியும்? அந்த நாளிலும் வெளியே ஹோட்டல்ல வாங்கி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே 2 மாதங்களாக அடுப்பெரிந்தது இல்லை. போர்க்களத்தில் பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு மறுமை! ஆனால் நபிகளாரை போன்று நிம்மதியான ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ்ந்திருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் என்பது நமக்கான உலகம் அல்ல. நாளை மறுமைதான் நமக்கான உலகம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதைத்தான் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். இன்று நாளுக்கு நாள் வியாபாரத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிறந்த வியாபாரமான அந்த மறுமைக்காக நாம் சம்பாதித்தது என்ன? நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சேகரிப்புகள் என்ன? சிந்திக்க வேண்டாமா? இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாராம், ஒரு வியாபாரத்தை பற்றி நான் உங்களிடத்துல சொல்லட்டுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இறைவனே ஒரு வியாபாரத்தை நமக்கு கற்று தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, ஒரு வியாபாரத்தை பற்றி நான் சொல்லட்டுமா? எப்பேற்பட்ட ஒரு வியாபாரம் அது? இந்த உலகத்தில் அதிகமான பொருளாதாரத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு வியாபாரமா? அந்த வியாபாரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறானாம். இறைவன் கற்றுத்தரும் வியாபாரம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நாளை மறுமை நாளிலே துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரம். அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய வியாபாரத்தை பாருங்கள். நாளைக்கு மறுமையில உனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்குது, துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை. அதிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த வியாபாரத்தை நீ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை கற்றுத்தருகிறான். என்னது? துக்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்பணும், ரசூல் அவனுடைய தூதரை நம்பணும் என்று சொல்லிவிட்டு வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செல்வங்களால் உங்களுடைய உயிர்களால் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக, மறுமைக்காக. நம்மளுடைய செல்வங்களாலும் நம்முடைய உயிர்களாலும் நம்முடைய உடல் உழைப்புகளாலும் நம்மையே நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதுதான் அந்த வியாபாரம். அப்பேற்பட்ட சிறந்த வியாபாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த உலகத்திற்காக நாம் ஓடக்கூடிய அந்த நேரத்தையும் மறுமைக்காக நாம் முயற்சி செய்த அந்த நேரத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு எவ்வளவு நேரங்களை நாம் ஒதுக்குறோம்? ஒரு 5 மணி நேரம் ஒதுக்குறோமா? ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குறோமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நிமிடங்கள், அவ்வளவுதான் மறுமைக்காக நாம் செலவழிக்கிறோம். ஆனால் மறுமை வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நாம் மறந்து விட்டோமே. இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம் என்பதை நாம் மறந்து விட்டோமே.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மறுமையில் மக்களுடைய புலம்பல்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு மறுமையில் சில சாரார்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வார்கள், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருப்போம் என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வார்களாம். அப்பொழுது ஒரு சாரார் சொல்வார்கள், இல் லபிஸ்தும் இல்லா அஷராம், ரொம்பலாம் கிடையாது, இந்த உலகத்தில் நீங்கள் 10 நாட்கள் தான் வாழ்ந்திருப்பீர்கள். ஒரு சாரார் சொல்வார்கள், 10 நாள் தான் இந்த உலகத்துல நீ வாழ்ந்திருப்ப, அதுக்கு மேலாம் இருக்காது. அதிலும் கல்வி வழங்கப்பட்ட சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய கூற்று எப்படி இருக்கும் தெரியுமா? 10 நாளாம், அவ்வளவுலாம் இருக்காதுப்பா, யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அதிலேயும் பாதிதான். இவர்கள் எல்லாம் 10 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாம், ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாம், பாதி நாட்கள் இந்த உலகத்தில் கழித்தவர்களாம், ஏறத்தாழ 60 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள், கோடியிலே புரண்டவர்கள் நாளை மறுமையில் பேசிக் கொள்வார்கள், 10 நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். 10 நாளா? அவ்வளவுலாம் இருக்காது, ஒரு நாள் அல்லது அதிலேயும் பாதிதான். நாளை மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகம் அவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கையை போன்று காட்சியளிக்கும். அப்பேற்பட்ட இந்த உலகத்திற்காக நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோம், நம்முடைய முயற்சிகளை நாம் செலவழிக்கிறோம், மறுமை வாழ்க்கையை நாம் மறந்து விட்டோமே, மறுமையை குறித்து நாம் சிந்திப்பதில்லையே. இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், பல் துஹ்சிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தான்ப்பா நீ தேர்வு செய்திருக்கிறாய், இந்த உலக வாழ்வைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், வல் ஆகிரத்து கைரும் வ அப்காம், மறுமைதான் சிறந்தது, மறுமைதான் நிலையான வாழ்க்கை. மறுமையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த மறுமைக்காக நாம் செய்த வியாபாரம் என்ன, நாம் செய்த முதலீடுகள் என்ன சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் எந்த அளவிற்கு மறுமை வாழ்விற்காக பாடுபட்டார்கள், தங்களுடைய செல்வங்களை தங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்தார்கள். எத்தனை சம்பவங்கள்! உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா என்கின்ற ஒரு நபி தோழர், அவங்களுடைய தந்தை அப்துல்லா என்பவர் எந்த அளவிற்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு மறுமையை குறித்து ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ப்போம்? நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் என்று சொல்வதில் தப்பில்லை, இதையும் சொல்லத்தான் வேண்டும், இதுவும் அவசியம்தான். ஆனால் இதை மட்டும் போதித்துதான் இன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்று பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்களுடைய தந்தை தன்னுடைய மகன் ஜாபிர் அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு, உஹது போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள போகிறேன், நீ இந்த போர்க்களத்தில் கலந்துக்க வேண்டாம், தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க. அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, எனக்கு சில பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் இந்த போர்க்களத்தில் மரணித்து விட்டால் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பாளி தேவை, தந்தையுடைய அந்தஸ்தில் நீ இருந்து என்னுடைய பெண் பிள்ளைகளை உன்னுடைய சகோதரிகளை நீ வளர்க்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும், இந்த காரணத்திற்காக இந்த போர்க்களத்திற்கு நீ வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். வேற எந்த காரணமும் சொல்லல, போர்க்களத்துல வந்தா உனக்கு அடிபடும், உனக்கு வெட்டு காயங்கள் ஏற்படும், உன்னுடைய உயிர் போகும், இதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம், பெண் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளை நீ கவனிக்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும், இந்த ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மகனை போர்க்களத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு அப்படியே விடலாம்ல? அதற்கு பிறகு எந்த அளவிற்கு மறுமை வாழ்க்கையை குறித்து ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. மறுமைக்கான அந்த வியாபாரத்தை குறித்து, மறுமைக்காக சேகரிக்கப்பட வேண்டிய அந்த முதலீட்டை குறித்து எவ்வளவு ஆர்வம் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஜாபிர் அவர்களை பார்த்து, ஜாபிரே,
என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த போர்க்களத்துக்கு உன்னை வர வேண்டாம் நான் சொல்றேன். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் இந்த போர்க்களத்தில் என்னுடைய கண்ணுக்கு முன்பாக நீ கொல்லப்படுவதையே நான் விரும்பியிருப்பேன் என்று ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! இந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை வர வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஒருவேளை உனக்கு சகோதரிகள் பிறந்திருக்காவிட்டால் என்னுடைய கண்ணுக்கு முன்பாக இந்த போர்க்களத்தில் நீ கொல்லப்படுவதையே நான் விரும்பியிருப்பேன் என்று சொல்வார்களே. ஆனால் மறுமையை எந்த அளவிற்கு ஆர்வம் மூட்டி வளர்த்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காக நீ தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வளர்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? மறுமை வாழ்க்கையை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோமா? மறுமையில் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தருகிறோமா? ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டிவிட்டாலே இந்த உலகத்திலும் நிம்மதியாக இருப்பார்கள், மறுமையிலும் நிம்மதியாக இருப்பார்கள். மறுமைக்கான அந்த முதலீடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மறுமைக்கான அந்த வியாபாரத்தை நாம் செய்வதற்கு துவங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். அதே போன்று உம்மு ஹாரிசா என்கின்ற ஒரு பெண்மணி, அவங்களுடைய மகன் ஹாரிசா என்பவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கிறார். இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விடுகிறார். அந்த செய்தி அவங்களுடைய தாய்க்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நேரா வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் ஹாரிசா என்பவர் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டார். அவர் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். இந்த போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டதற்காக நாளை மறுமையில் அவர் சுவனத்தில் இருப்பார் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் லம் அபுகி அலை, அவருக்காக நான் கவலைப்பட போவதே இல்லை. அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்வேன் என்பதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அந்த பெண்மணி நபியலா இடத்துல சொல்றாங்க. இந்த போர்க்களத்தில் அவள் கலந்துகிட்டார், கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டது கூட எனக்கு கவலை இல்லை, அவன் மரணித்தது கூட எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு மறுமையில் சுவனம் இருந்தால் போதும், அவன் சுவனத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் போதும். அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்துவிட்டால் அது போதும், நான் கவலைப்படவே மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி மட்டும் இல்லைன்னு வைங்க, ஒரு மிரட்டல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நான் எப்படி கவலைப்படுவேன் என்பதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அந்த பெண்மணி சொல்வார்களே. ஆனால் எந்த அளவிற்கு மறுமையை விரும்பி வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல நம்மளுடைய பிள்ளைகள் சந்தோஷமா வாழணும்னு நம்ம நினைப்போம். அவன் மரணித்தால் கூட கவலை இல்லை என்று நாம் சிந்திப்போமா? அவன் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வருமா? சஹாபாக்களுக்கு இருந்தது. அவன் கொல்லப்பட்டது கூட கவலை இல்லை, மறுமையில சந்தோஷமான வாழ்க்கை இருந்தா போதும்னு சிந்திச்சாங்க. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் முழுக்க முழுக்க மறுமைக்காக இருந்தது. அதற்காக வேண்டி போராடினார்கள், அதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை செலவழித்தார்கள். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதிலிருந்து, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதிலிருந்து, எல்லா விஷயத்திலும் மறுமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை நபி தோழர்கள் அர்ப்பணித்தார்கள். அபூ ஹுரைரா அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு கட்டத்திலே மயக்கமடைந்த நிலையில கீழே விழுந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து பேசிக்கிறாங்க, ஏதோ பைத்தியத்தின் காரணமாக இவர் இப்படி படுத்து கிடக்கிறார் போல என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்களாம். ஆனால் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், நான் பைத்தியத்தின் காரணமாகத்தான் இப்படி படுத்து கிடப்பேன் என்பது இல்லை, அது தவறு. நான் இப்படி மயங்கி விழுந்திருப்பதற்கான காரணம் உணவு இல்லை, பசியில இருந்தேன், பசியின் காரணமாக நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள். மயங்கி விழக்கூடிய அளவுக்கு பசிக்கான காரணம் என்ன? எல்லா மக்களும் வியாபாரத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி சென்ற நிலையில் அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடனே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். நபிகளார் மரணிக்கின்ற வரை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மார்க்கத்தையே ஏத்துக்கிறாங்க.
ஆனால் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட செய்திகளை அறிவித்த ஒரே ஒரு நபி தோழர் என்றால் அது அபூ ஹுரைரா அவர்கள். புகாரி முஸ்லிம்ல எந்த பக்கத்தை திரும்பி பார்த்தாலும் அபூ ஹுரைரா என்ற பேர் நம்மளுடைய கண்ணில் பற்றும். அவ்வளவு செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். எப்படி மற்ற நபி தோழர்களால் முடியாத ஒரு காரியம் இவர்களால் முடிந்தது? தன்னுடைய முழு நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதருடனே செலவழித்தார்கள். மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு. இப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்மால் பார்க்க முடியுமா? டெய்லி மதரசா நடக்குது, 1 மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கும். 1 மணி நேரம் மதரசாவுக்கு சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகள் வருகிறார்களா? இன்றைய இளைஞர்கள் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்களா? ஜும்மாவுடைய பயானை விட்டு விடுங்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்முடைய கிளை சார்பாக நடக்கும், நம்முடைய மாவட்டம் சார்பாக நடக்கும். அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மறுமையில் வெற்றியை தரக்கூடிய அந்த கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இன்றைய பிள்ளைகளிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறதா? காரணம் என்ன? பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்க வேண்டும். எப்படி இந்த உலகத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்ற முக்கியத்துவத்தை நாளை மறுமை வாழ்விற்காகவும் நாம் கொடுக்க வேண்டும். மறுமைக்கான சம்பாத்தியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மறுமைக்கான முதலீட்டை நாம் சேமிக்க வேண்டும். அந்த சேமிப்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி அடைய முடியும். அதற்கு என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்வை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்க வேண்டும். முழு நேரத்தை எல்லாம் நம்மால் அர்ப்பணிக்க முடியாது. பொருளாதாரமும் தேவை, சம்பாத்தியம் தேவை, சாப்பிட வேண்டும், இருப்பதற்கு இருப்பிட வேண்டும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், மருத்துவ செலவுகள் வரும். இப்படி ஏராளமான செலவினங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை நோக்கி மட்டும் நாம் ஓடிவிடக்கூடாது. மார்க்கத்திற்காகவும் நாம் போராட வேண்டும், மறுமைக்காகவும் நாம் ஓட வேண்டும். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நற்காரியத்தை சம்பாதிக்கிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாசிகள். நான் அல்லாஹ்வை நம்புறேன், மலக்குமார்களை நம்புறேன், என் பேர் அப்துல்லா அப்துரமா இருந்துட்டு போட்டும், நன்மை இருக்கிறதா? மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அந்த நன்மை நம்மிடத்தில் இருந்தால்தான், மறுமைக்கான அந்த முதலீட்டை நாம் இந்த உலகத்திலேயே சம்பாதித்தால்தான் மறுமையில் நம்மால் வெற்றி அடைய முடியும். அந்த சம்பாத்தியம் நம்மிடத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம், நாளை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் நின்றுவிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்றால் இந்த உலகத்திற்காக நாம் போராடுவதை போன்று மறுமைக்காகவும் நாம் போராட வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதலாவது உரையினை நான் நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லி அலா ரசூலின் கரீம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே இந்த ஜும்மாவிலே வசூலிக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் என்கின்ற அந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காகவும், இன்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பகுதியிலே பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காகவும் ஒதுக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள் அதிகமாகுவதற்கு, கட்டப்படுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். பள்ளிவாசல் என்கின்ற ஒரு கட்டடம் இருந்தால்தான் அந்த இடத்திலே இறைவனுடைய மார்க்க பணியை நம்மால் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்ல முடியும். நம்முடைய ஜமாத் சார்பாக எத்தனையோ மார்க்க பணிகள், சமுதாய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஆந்திரா மாநிலத்திலே சித்தூரில் நடந்த ஒரு சம்பவம். அங்கு கொரோனாவுடைய காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அர்ஜென்ட்டா அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுது, எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் செல்வந்தனான ஒரு ஃபேமிலி தான், பணக்கார வீட்டில் உள்ளவங்க தான். ஆனால் அர்ஜென்ட்டுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை ஏற்பாடு பண்ணி அந்த பெண்மணியுடைய உயிரை இறைவனுடைய நாட்டத்தோடு காப்பாற்றிவிட முடிகிறது. இது ஒரு சாதாரண சமுதாய பணியை போன்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண்ணினுடைய கணவர் தன்னுடைய மனைவியுடைய பெயரில் இருக்கக்கூடிய சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலத்தை
அந்த இடத்தில் நம்முடைய பள்ளிவாசல் தௌஹீத் பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி 1 கோடி ரூபாய்க்கு தந்தார்கள். நம்ம யோசிக்கலாம், அதான் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்களே அது போதாதான்? அவர்கள் 1 கோடி ரூபாயை வாங்கியிருந்தாலும் அந்த நிலத்தினுடைய மதிப்பு சுமார் 2.5 கோடி ரூபாய். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பல அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து கேட்டிருக்கிறார்கள், அதை நாங்க 3 கோடிக்கு வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்துருங்க. எத்தனையோ மிரட்டல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் நான் கொடுத்தால் இவர்களுக்கு தான் கொடுப்பேன், இவர்களுக்கு தான் இந்த நிலத்தை நான் தருவேன் என்று அந்த பெண்ணுடைய கணவர் நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி தந்தாங்க. இதில் இன்னும் நாம் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்படி 1.5 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி கொடுத்த அந்த மனிதர் ஒரு இஸ்லாமியராம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற ஏகத்துவ கலிமாவே என்னவென்று தெரியாத ஒரு மாற்று மத சகோதரர் நாம் செய்யக்கூடிய சமுதாய பணிகளை பார்த்து நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக 1.5 கோடி ரூபாயை தந்திருப்பார் என்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம், வல் ஆகிரத்து கைரும் வ அபுகாம், மறுமைதான் சிறந்தது என்று இந்த இஸ்லாத்திலே இறை நம்பிக்கையாளர்களாக பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்க வேண்டும் என்பதை நீங்களே சிந்தித்து இன்றைய தினத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் 2 பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்காக தாராளமாக வாரி வழங்குங்கள். அதற்கான கூலியை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நம்மவர் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.